டான் டிவி பார்வையாளர்கள், வாசகர்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். உளவளம் உளநலம் போனவே மகிழ்வான வளம் மிக்க வாழ்வுக்கு எல்லாம் ஒரு மணித்துளி நிமிட நேரத்தில் தான் முடிவெடுத்தலில் இருக்கிறது என்ற தலைப்பில் ஒரு தவறு செய்தமையால் ஊருக்கு உள்ளே தலைகாட்ட முடியவில்லை என்று தற்கொலை செய்ததோ அல்லது தவறை திருத்திக் கொண்டு வாழ்வதா என்பது அவரவர் முடிவெடுக்கும் அந்த ஒரு மணித்துளி நேரத்தில் இருக்கு என்பதை விளக்க விரும்புகிறோம். அது தலைப்பு என்னென்றா, எல்லாம் ஒரு மணித்துளி நேரத்தில், ஒரு நிமிட நேரத்தில் தான் நீங்க முடிவெடுக்கிறதுல தங்கியிருக்கு. அப்போ இன்று நமது நாட்டில் அல்ல உலக பரப்பிலையும் கூட தற்கொலை எண்ணங்கள் மலிந்து விட்டன. அதனை தடுக்கிற மன ஆற்றல், உள ஆற்றல் உங்களுக்கு தேவை. அந்த தடுக்கிற மன ஆற்றல், உலக ஆற்றல் நீங்க முடிவெடுக்கிறதுல தான் தங்கிடு. எவ்வாறு முடிவெடுக்க போறீங்கள்? எங்களால ஊருக்கு தலை காட்ட முடியல, எங்களால சமூகத்துல முகம் கொடுக்க முடியல, நாங்கள் ஏதோ தெரியாம தவறு செய்கிறோம், ஆனால் சமூகம் எங்களை அவாண்ட பழி சுமத்துது. அது சமூகத்துல தலை நிமிர்ந்து நட போட முடியவில்லை என்றால் சாவதா? இல்லை, நான் செய்த தவறுக்கு விளக்கம் சொல்லி இனிமேல் இப்படி தவறு செய்ய மாட்டேன், நான் நல்ல பிள்ளை, தெரியாமல் தவறு செய்துட்டேன், என்னை மன்னித்து கொள்ளுங்கள் என்ற சமூகத்துக்கு நீங்கள் உங்கள் எண்ண பதிவை வெளியிட்டு நீங்கள் வாழ விரும்புகிறீர்களா? இதுதான் அந்த முடிவு. அந்த ஒரு மணித்தில் ஒரு சுண்டி ஒரு நேரத்தில் எடுக்க முடிவு. ஏதோ தவறுதலாக நடந்துட்டு அதுக்காக ஊர்ல நம்ம எல்லாரும் பழிச்சு நடிக்கணும்ன்றதுக்காக நாங்கள் சாகலாம் இல்லை, வாழ முடியும். வாழ்வதற்கு நாங்கள் இந்த தவறு இப்படி அறியாம தெரியாம நடந்தது, அதுக்கு பரிகாரம் ஆக நான் இனிமேல் இவ்வாறு நடக்காமல் வாழ்ந்து காட்டுவேன். அப்படி பலர் வாழ்ந்திருக்கிறார்கள். தவறு செய்யாத மனிதரும் உலகத்தில் இல்லை. தவறை திருத்திக் கொள்பவன் நல்ல மனிதன். அதுதான் உலகம் சொல்ற உண்மை. ஆகவே நாங்கள் வாழ எப்படியோ கன தேவைகள் இருக்கு, வாழ்ந்து பார்த்தான் அதை கற்றுக்கொள்ளலாம். அவை இதற்கெடுத்தாலும் சாவை நோக்கிய எமது பயணம் இருக்கக்கூடாது. ஒன்று, ஆயுள் 100 என்று எனினும் 200 ஆண்டு வாழ சிலருக்கு விருப்பம். ஆனால் அவர்களுக்கு வாழ்வதில் மகிழ்ச்சி இருக்கு, எப்படியோ நான் வாழ்வேன். இன்னொன்று, கிடைத்த வாழ்வை சுவைக்க வேண்டும், இயன்ற வரை வாழ்வோர் சாவு வந்தால் சாவோம் என்றும் சிலர் இருக்கலாம். அவை இயன்றவரை வாழத்தான் பார்ப்போம். 100 இல்லை 200 இல்லை, எங்களால் இயன்ற வரைக்கும் வாழ்வோம். அடுத்து இன்னொன்று, நெருக்கடி மிகுந்த வாழ்க்கை, சமூகத்தில் தலைமிந்து நடைபோட முடியாத தனித்து வாழ நிலை, அந்த நிலையிலும் கூட வாழ்றவன் இருக்கிறான். ஏன்? நான் இருக்கு மட்டும் வாழ்வோம், வாழ மட்டும் இருப்பேன் என்று ஒரு துணிச்சல் ஒன்று உள்ளத்துல இருக்குமா இருந்தா சாவை நெருங்கி போக வேண்டிய தேவை வராது. ஒரு நொடியில், ஒரு மணித்தில், ஒரு நிமிஷத்தில் எடுக்கிற முடிவில் தான் ஒவ்வொருவர் வாழ்க்கை பயணமும் அமைகிறது. நல்ல நேரம், நல்ல வாய்ப்பு, மகிழ்வான வாழ்க்கை, நல்ல வருவாய் கிடைக்கும் போது நாம் ஏற்றுக்கொள்ளாது விட்டால் மீள வராது. அந்த நல்ல வாய்ப்பு நாங்களா அமைச்சு கொள்வோம். அப்ப எங்களுக்கு வாழ்வு இருக்கண்டா நாங்கள் சாவும் பக்கம் தலை காட்டக்கூடாது. நமக்கு தற்கொலை தேவையில்லை, வாழ்வதற்கு எத்தனையோ தேவைகள் இருக்கு. உலகத்தில் தவறு செய்யாத மனிதர் இல்லை. நான் ஏதோ சின்ன தவறு செய்ததுக்காக நானே சாகணும் என்று நாங்கள் எப்போ சிந்திக்கிறோமோ அப்போது வாழ்வுக்கு கிட்ட வருகிறோம் என்று அர்த்தம். அவை கிடைத்த வாழ்வும் கிடைத்த வாழ்க்கை துணையும் போதும் என்று வாழ்பவர் புத்திசாலி. நமக்கு இப்படித்தான் வாழ்வு வர வேண்டும், வாழ்க்கை துணை இப்படித்தான் பெற வேண்டும் என காத்திருந்தால் நேரம் கிடைஞ்சால் வாழ்க்கை கிடையாது. அவை வாழ்வில் வேண்டாம் என்று சாக முற்படுவது முட்டாள்தனம். ஆகவே கிடைத்த வாழ்வை சுவைத்து பாருங்கள், வாழ வாழத்தான்
வாழ வேண்டும் என்ற விருப்பம் வரும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். எல்லோருக்கும் வணக்கம். நன்றி.